சைலண்டாக சம்பவம் செய்திருக்கிறார் நடிகர் சூரி. திரையுலகத்தின் புகழின் உச்சியில் இருக்கும் கதாநாயகர்களான ரஜினி, கமல், விஜய், அஜித் கூட தங்களுடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்த தயங்குவார்கள். ரசிகர்களை நல்வழிப்படுத்தினால் எங்கே தனக்கான ரசிகர் கூட்டம் குறையுமோ என்ற தயக்கத்தின் காரணமாக அமைதியாக இருப்பார்கள். ஆனால் நடிகர் சூரி நகைச்சுவை நடிகன் என்ற நிலையிலிருந்து தற்பொழுதுதான் கதாநாயகன் என்ற நிலைக்கு போராடி வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் கதாநாயகன் நடித்து வெளிவந்த மாமன் திரைப்படம் வெற்றியடைய வேண்டுமென கடவுளுக்கு வேண்டி மண்சோறு தின்ன செயலை மற்ற முன்னணி கதாநாயகர்களான ரஜினி, கமல், விஜய், அஜித் போல கண்டிக்காமல் அமைதியாக இல்லாமல் தன் மனம் வருந்தி மண்ணிலிருந்து தானியம் வரும், தானியம் சோறாகும், ஆனால் மண்ணே சோறாக முடியாது. இந்த அடிப்படை பகுத்தறிவு இல்லாதவர்கள் தன் ரசிகர்களாகவே இருக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார். இதை சொல்வதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். இவர்களுடைய இந்த முட்டாள்தனமான செயல் மாமன் பட வெற்றியில் தான் அடைந்த மகிழ்ச்சியை மறைய செய்துவிட்டது என்று துணிச்சலோடு கண்டித்திருக்கும் நடிகர் சூரி உண்மையில் கெத்துதான். கலைத்துறையில் நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களுக்கு பிறகு இவ்வளவு துணிவோடு பகுத்தறிவை பேசியது நடிகர் சூரிதான். கதாநாயகர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ரசிகர் கூட்டத்தை இப்படி நெறிப்படுத்தி வைத்திருந்தால் கலையும் கலாச்சாரமும் மேலும் மேலும் மேம்பட்டிருக்கும். மண் சோறு தின்றால் ஓடாது, மக்களுக்கு பிடித்தால் மாமன் ஓடும் என்று பகுத்தறிவு சிந்தனையை நெஞ்சுரத்தோடு பதிவு செய்ததை நீங்களே கேளுங்கள் நண்பர்களே. மாமன் வெற்றி அடையன் அப்படின்றக்க மண்சோறு சாப்பிட்ருக்காங்க. தம்பிகளா ரொம்ப முட்டாள்தனமானது. எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா ஒரு என் காதுக்கு ஒரு நான் பார்ப்பேன், என்ன இம்ப்ரெஸ் பண்ண நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓடன்னு நினச்சிக்கிட்டோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. புரியலை. இது படம் கதை நல்லா இருந்தால் படத்தை நல்லா எடுத்தால் அந்த படம் நல்லா ஓட போகுது. அதை விட்டு மண்சோறு சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன? ரொம்ப வேத